தெருக்குத்துலேயே கொஞ்சம் எப்படி அதை பிரிச்சுக்கணும்னா 9 பாகமாக பிரிச்சுக்கணும். இப்போ நேரடியான தெருக்குத்துக்கு ஒரு பாதிப்பு. இப்போ 40 அடியில் இருக்கிறதுல இந்த 9 பாகமாக பிரிக்கும்போது இந்த உச்ச பாகம் நீச்ச பாகம்னும் போது தெருக்குத்து வந்து நேரடியாக 9 பாகத்தில் முதல் 2 பாகமும் கடைசி 2 பாகத்துலேயும் வரும்போது கொஞ்சம் பார்த்துக்கணும், கவனப்படுத்திக்கணும் எங்கே வருதுன்னு. மனையில் ஒரு பகுதியில் வந்ததுன்னா வடக்கு கிழக்கு ஒட்டி வரா மாதிரி இருந்ததுன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அதே வடக்கில் இந்த கடைசி பாகமாகிய மேற்கு ஒட்டி அந்த தெரு வரும்போது அது பாதிப்பு அதிகமாக இருக்குது. இது மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்குது. சரி, தெருக்குத்துகள் வீடுகளில் ஒரு ஆய்வு எடுத்தேன். தெருக்குத்தில் இருந்துட்டாங்க, வாங்கியாச்சு, பிள்ளையாரை வைக்கிறான் அப்படின்ட்டு. அந்த மாதிரி வீடுகளில் போய் ஆய்வு எடுக்கும்போது பாதிப்பு இருக்கா இல்லையான்றது ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆனால் இருக்குது. அது அவங்க வழிபாடு முறைகள். பிள்ளையாரை வைக்கிறது முக்கியம் கிடையாது. இதில் இங்கே தான் ஒரு விஷயம். பிள்ளையார் சிலையை வச்சுடுங்க சரியாக போயிடும் அப்படின்றாங்களே. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி வச்சு சில பேர் மட்டும்தான் ரெகுலராக அந்த பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணி நெய்வேத்தியெல்லாம் பண்ணுறாங்க. பிள்ளையார் அப்படியே வச்சுட்டு கண்டுக்கிறதே கிடையாது. ஒன்று. சரி, இதில் 3வது ரகம் இருக்குது. பிள்ளையாரை வச்சுட்டா சரியாயிடுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறதும் இருக்குது. இருக்காங்க இல்லையா? அப்பயும் பாதிப்பு இருக்கானா? இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. அந்த தெருக்குத்துக்கு பாதிப்பு இருக்குது. ஏன்னா இது உண்மையை சொல்லி தான் ஆகணும், சமாளிக்கலாம் கூடாது. எப்படின்னா, இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். வடக்கில் நேராக ஒரு தெருக்குத்து மனை வந்ததுன்னா தெற்கு பகுதியில் பார்த்த மாதிரி ஒரு மனை இருக்கும். இவங்களுக்கு இந்த தெரு இப்படி இருக்கும். இந்த வடக்கு பார்த்த ஒரு தெரு இருக்கும். தெற்குல இருக்கிற மனைக்கு தெற்கு பார்த்த மாதிரி இருக்கும். இவங்களுக்கு 360 டிகிரியில் இருந்ததுன்னா இவங்களுக்கு 180 டிகிரி. இது ரெண்டையும் தான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இந்த வடக்கு பார்த்த மாதிரி இருக்கு இல்லையா தெருக்குத்து, இதில் என்ன சார் ஆகும் அப்படின்னா, அந்த வீட்டில் இருக்கிற பையன் இருக்கான்ல, அந்த பையன் வந்து சோபிக்க மாட்டான். இது ஒரு ஆய்வு. பெரிய அளவுக்கு ஒரு வேலை வாய்ப்போ ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனோ ஒரு பெரிய டேக் ஆஃப் லைஃப்பே கிடையாது. ஏதோ இருப்பான். ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுறான்னா, அவன் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த வாஸ்துவில் சில குறிப்புகள் வச்சுருக்குறோம். அவன் வந்து தாய் மாமனை சார்ந்து போயிடுறான். யார்? அந்த வீட்டோட ஆண்மகன். இந்த தெருக்குத்தோட தாக்கத்தை சொல்கிறான். தாய் மாமனை சார்ந்து தாய் தகப்பனுக்கு விட்டு அவன் போயிடுறான். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறானோ இல்லை அந்த வழியாக போயிடுறான். அவன் இந்த இடத்துலேருந்து அவன் வெளியேறான். இது மட்டுமானா அவருக்கு 4-5 பசங்க இருந்தாலும், பெண் பிள்ளைகளோ ஆண் பிள்ளைகள் இருந்தாலும், ஒரு பெண்ணு திருமணத்தில் பிரச்சனையாகி வீட்டோட வந்துடுது.